வயது வந்த பிள்ளைகளுக்கு காதல் வந்ததை மகிழ்ச்சியுடன் ஏற்கும் பெற்றோர். எப்ப பார்த்தாலும் போன், நம்ம பேசுறது நம்ம கூப்பிட்டா கூட காதுல போன் பார்த்துட்டே சிரிப்பாங்க. அங்க பொண்ணு மாட்டிக்கிடுச்சு, உங்க பையன் வந்து லவ் பண்றான் அப்படின்னு வந்து டைரக்டா வீட்லயே வந்து பேசிட்டாங்க. பஞ்சாயத்து வீட்டுக்கே வந்துட்டாங்க. அந்த பையன் நீ மரத்துல கட்டி வச்சு உரிச்சு போடுவியா? இந்த வயசுல இருந்து சேலை செஞ்சிருக்கியா? காதல் வந்ததை நாசூக்காக தெரிவிக்கும் பிள்ளைகள். முகத்துல ஒரு சந்தோஷம், அப்படியே மெச்சூர்டா அப்படியே அப்படியே நடந்துப்பான். அதுலயே அப்பயே எனக்கு டவுட் வந்து அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டா. நாங்க ட்ரெயின்ல கால் ஒடிஞ்சு போய் என்னை கூட்டிட்டு வரும்போது அந்த பொண்ணு ட்ரெயின்ல வந்தது. அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணா. சரி எனக்கு ஹெல்ப் பண்ணான்னு பார்த்தா இவன் அவளுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான். லவ்வே அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆச்சு. கருப்பே குசும்புக்காரன். முதல் முறையாக பிள்ளைகள் தங்கள் காதல் தோல்வியை பெற்றோரிடம் பேசும் ஓர் ஆழ்ந்த உரையாடல். அவங்க என்கேஜ்மெண்ட்க்கு முந்தின நாள் வரைக்கும் நான் பேசிட்டு தான் இருந்தேன். அன்னைக்கு கூட அவர் என்கிட்ட சொல்லல எனக்கு நாளைக்கு என்கேஜ்மெண்ட் இல்ல. அது இன்னும் ஹர்ட் ஆயிடுச்சு. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். அம்மா வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க சார். லைக் நீ சொல்லு, நான் போய் பேசுறேன் அவன் கிட்ட, அவன் எப்படி அப்படி விட்டுட்டு போலாம், இவ்வளவு தூரம் உனக்கு ஹோப். நீ என்ன மனுஷன் வந்து ஓகே சொன்னா நான் போய் அவனை தூக்கிட்டு வரேன். அந்த தகுதி எனக்கு இருக்கு. தூக்கிட்டு வரேன் நான் சொல்லு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அவங்க அப்பா தான் அவனை தூக்குற அளவுக்கு எனக்கு திறமை இருக்கு சார். எங்க பொண்ணு ஓகே சொன்னா இன்னைக்கு கூட நான் போய் அவனை தூக்கிட்டு வருவேன். என்னால முடியும். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. உங்க அம்மா என்னென்னலாம் உங்களை சப்போர்ட் பண்ணாங்க? ஆக்சுவலி வீட்டில் உட்காந்து அழுதுகிட்டே இருப்பேன். அப்போ வந்துட்டு திட்டுவாங்க. லைக் படத்தில் சொல்கிற மாதிரி தான், வெளியே போகணுமா போ, இல்லை டூர் போகணுமா போ, ஊர் சுற்று, இல்லை சாப்பிடு, படி, டூ வாட் எவர் யூ வாண்ட், பட் டோன்ட் ஜஸ்ட் சிட் அண்ட் க்ரை. என்னால் அது பார்க்க முடியல. ஆல்சோ நீ அவனுக்காக நீ உட்காந்து அழக்கூடாது, நீ உனக்கு என்ன தோணுதோ நீ பண்ணு அப்படின்னு சப்போர்ட் பண்ணாங்க. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. யூ கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் தட் ஆர் ஸ்டில் அதே அது அந்த உறுத்தலும் கவலையிலும் தான் இருக்கீங்களா? இருக்கு சார், ஒரு ப்ராப்பர் க்ளோஷர் கிடைக்கல. ஸோ ஓ அப்படியா விஷயம். இப்போ உங்களுடைய 8 வருட காதல், உங்க காதல் உண்மை தானே? யா, வெரி ட்ரூ. வெரி ட்ரூ. எஸ். அப்போ இந்த பிரிவும் உண்மை தான். 2 months ரொம்ப கஷ்டப்பட்டோம். 2 பேரும் டிஃபனோ சாப்பாடோ பண்ணி கொண்டு வைப்பேன். சாப்பாடுனா கொண்டு கொட்டிடும். இந்த ஒரு ஏமாற்றம் அவனை விட என்னை ரொம்ப பாதிச்சு. ஸ்டார்டிங்ல இருந்த அந்த அட்டென்ஷன் அதெல்லாம் இல்ல, அப்படியே கம்மி ஆயிடுச்சு போக போக. இல்ல உனக்கு வந்து ஃபால்ஸ் ஹோப் கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து. ஏன்டா அப்படி பண்ற? என்ன பண்றதே தெரியல. நான் வந்து ஃபர்ஸ்ட் லவ்வா இருந்துச்சு. நான் எவ்வளோ இமேஜினேஷன்லாம் போயிட்டேன் தாண்டி. ஃபோன் பார்க்குறேன், அந்த ஃபோன் ஓடிக்கிட்டே இருக்கு. என் மைண்டு ஃபுல்லாக வந்து ஃபால்ஸ் அப் கொடுத்தது அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையுமே மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. நீ என்ன எப்பவும் கேர் பண்ணுறேன்னு சொல்கிறல்ல, அந்த மாதிரி கேர் எனக்கு என் வீட்டில் கூட கிடைச்சதில்ல. எப்படி இருந்தாலும் நம்ம எப்படி வேஸ்ட் தான், ஒன்றும் நம்ம வாழ்க்கையில் ஒன்றும் வரப்போகிறது இல்லை, எல்லாம் இனிமேல் எல்லாம் ஃபெயிலியர்ஸாக தான் வரப்போகுது வாழ்க்கையில் அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. அழுதுட்டே இருந்தா 3 மாசம் மேக்கப்பும் கிடையாது. அப்படி ரொம்பவே டல்லாக இருந்து சாப்பிட மாட்டா. திடீர் லைட் போட்டால் அவள் முடிச்சிருப்பா. அம்மா நான் கையை கட் பண்ணிக்கலாமான்னு சொல்கிறா சார். அந்த டைமில் எனக்கு எப்படி இருக்குது சார்? எனக்கு இதுக்கு எங்கள் மம்மி வந்து குத்தி காட்டி பேசுனதே கிடையாது. உண்மைதான். பாஸ்ட் பற்றி பேசுனதே கிடையாது. அம்மாக்காக அந்த பையனை என்னை விட்டுடலாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி நானே வந்து மூவ் ஆன் ஆயிடுச்சு. இது இப்போ நிறுத்தினாதான் உனக்கு நல்லது. எனக்கும் அப்பா ஆட்டோ டிரைவர் தான். இந்த பையன் செட் ஆக மாட்டான், இவனுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ட்டு அவங்க பிரெயின் வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்கிட்ட இருக்கிற எமோஷன்ஸ் எல்லாமே கொட்டி தீர்த்து. நீ கிளம்பு கிருதி, நான் பேசணும்னு நினைச்சது என்னால் பேச முடியல. நானே வந்து ஒன்று பிளாக் பண்ணுறேன், இதுக்கு மேலே நான் பிளாக் எடுக்க மாட்டேன், நல்லா இருன்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணிட்டேன். 3 months அது வந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நீங்க என்ன பண்ணி அவரை கொண்டு வந்தீங்க வெளியில? அழுதுட்டே இருப்பேன், சாப்பிட மாட்டேன். என்னை பார்த்து தான் சார் அதுல இருந்து அவன் வெளியவே வந்தான். ஓ, அம்மா கஷ்டப்படுறாங்க. அம்மா கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்து அவன் அழுதான் சார். அக்கா கிட்ட சொல்லி அந்த பொண்ணு தான் சார் மிஸ் பண்ணணும் இவனை. ஆக்சுவலாக அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருந்த ஸ்டேஜ். அதுக்கப்புறமா இப்போ ஒரு 1 month முன்னாடி தான் சரி அலைன்ஸ் பாருங்க. என்ன பொழப்பு, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. இதுக்கப்புறமும் ஏன்னா அதுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, இது இருக்குது, நான் அதை பார்க்கணும் இது பண்ணணும் அப்படின்ற ஒரு இதில் தான் அது பண்ணது. அலைன்ஸ்மே ஒன்று வந்து எங்கள் அம்மா ஃபோட்டோ காமிச்சாங்க. காமிச்சிட்டு அன்னைக்கு நைட்டு வந்து சுத்தமாக தூங்கலை நான். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. ஃபுல்லாக அழுதுட்டு என்ன பண்ண போகிறோம், இதுலேருந்து வந்துட்டோமா வரலையா, அடுத்து போகணுமா என்னன்னு தெரில, சுத்தமாக தெரில. எதுவுமே பண்ண மாட்டேற. நான் எனக்கு எதுவும் தெரியாதுண்ணா. ஏதாவது பண்ணி அவன் வந்துட மாட்டானான்ற மாதிரி ஒரு ஆசை இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஒருத்தவங்களுக்கு வெயிட் பண்ணுறது அவ்வளோ ஒர்த் இல்லையோன்ற எண்ணமும் இருக்கு. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும்
அதான் நேசம். ஆனா என்னால அது டக்குன்னு வர முடியல. இப்போ சில இதெல்லாம் அன்ஆன்சர்டாக இருக்குன்னா ஏன் அதை கொஷின் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் போனா புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அது ஒரு டார்க் சைடு இல்லையா, ஏன்னே தெரில. ஸோ ஏதோ ஒரு முடிவு எடுத்து போயிட்டாப்ல, ஏன் அதை நினச்சி உங்களை வதச்சிக்கிறீங்க? காலப்போக்கில அனுபவங்கள் ஏற்பட அவங்கவுங்களுக்கே புரியும். ஒரு 27 இயர்ஸ்ல வந்து இவனை கல்யாணம் பண்ணிக்க போறோன்ற ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டு டக்குன்னு பிரேக் ஆனோன்னா அதுல இருந்து வெளில வர முடியல. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்திருக்காங்கன்னு. சடனா பேசுறது ரொம்ப குறைஞ்சது. வேண்டாம் செட் ஆகாது. இந்த 10 வருஷம் கழிச்சு கூட கல்யாணம் பண்ணு, அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பேசணும்ல 2 பேரும். 6 வருஷம் லவ். நான் லெட் டவுன் பண்ணிட்டேன் அவங்கள. பேசிக்காக நான் தான் ஹர்ட் பண்ணியிருக்கேன் நிறைய இடத்துல. அவங்க அதை முடிக்கும் போது என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. நான் பர்சனாக நான் வந்து வேறு மாதிரி மாறிட்டேன். ரொம்ப டாக்ஸிக்காக மாறிட்டேன். கால் பண்ணிகிட்டு இருப்பேன். அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கு கால் பண்ணுவேன். ரொம்ப கெஞ்சுவேன். அவங்க லைக் எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கே போயிட்டு அவங்கள போயிட்டு இல்லை போ அதை சரி பண்ணலான்னு சொல்லுவேன். என் மனசுல நீ எப்பவுமே இருப்பேன். தெரியல அவங்களுக்கு அதை சரி பண்ணணுன்ற அந்த ஒரு எண்ணம் போயிடுச்சு அவங்களுக்கு. என்னால் அதை இன்னும் ஏற்றுக்க முடியல. ஏன் எல்லாரும் என்ன பார்த்து ஓடுறீங்க? நீங்கள் டாக்ஸிக் ஆகிட்டே இருக்கீங்கன்னு உங்களுக்கு எப்போ தெரிஞ்சது நான் ரொம்ப டாக்ஸிக் ஆகிட்டேன்னு எப்போ ரியலைஸ் பண்ணீங்க? ஒரு 8 மாசமா நான் இப்படி தான் இருக்கேன். நான் தம் பின்னாடி நாய் மாதிரி சுத்தினேன். அதுக்கப்புறம் நான் எல்லாருக்கும் கால் பண்ணி இல்லை எனக்கு ப்ளீஸ் கால் பண்ண சொல்லுங்க இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னால் அது கண்ட்ரோல் பண்ண முடியல. மேல முடியாது, சத்தியமா முடியாது. நானாவே இல்லை அப்படின்றது எனக்கு புரிய ஆரம்பிச்சது. எப்படி மீண்டு வந்தீங்க அப்போ? வரல. Till my life ends என் மனசுல நீ எப்பவுமே இருப்ப. வர தெரியல. திரும்ப கை கூட ஏதாவது வாய்ப்பு இருக்கா? எனக்கு ரொம்ப ஆசை இருக்கு. ஆசை இருக்கு, வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறேன். வாய்ப்பு இல்லை. இப்போ எப்படி இருக்கு தெரியுமா? ஒரே செகண்ட் இங்க இருந்து கீழே குஸ்டனா சிம்பிளா எல்லாம் முடிஞ்சிரும்னு தோணுது. அப்போ என்ன ஆப்ஷன் இருக்கு நமக்கு? இதுலேருந்து வெளில தான் வந்து ஆகணும். எனக்கு அது வர தெரியல. எப்படி மறந்தாங்களா? மறக்கலாம் இல்ல பிள்ளை. இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்க? இன்னொரு வாய்ப்பு கேட்குறீங்களா இல்லை அடுத்து என்னன்னு யோசிக்கிறீங்களா? இன்னொரு வாய்ப்பு. எவ்வளோ வருஷம்லாம்? 6 வருஷம். அடுத்து என்னன்னு என்னால் யோசிக்க கூட முடியல சார். நான் வந்து அவசரமாக கிளம்பி போன மாதம் துபாய்லாம் போயிட்டு வந்தேன். இருக்க முடியல அங்கே. அட்லீஸ்ட் அந்த பையனை மீட் பண்ணி நீ இப்படிலாம் பண்ணாத, எனக்கு அவன் அந்த அட்லீஸ்ட் அந்த ஸ்பேஸ் கொடுத்தான். ஆனால் அப்படி ஒருத்தனை துன்புறுத்துறது சரியா? நீங்கள் பண்ணுறது காதலா சித்திரவதையா? சித்திரவதை தான் பண்ணுறேன். ரிலேஷன்ஷிப் ஒரு கண்ணாடி மாதிரி, ஒரு தடவை உடைஞ்சா மறுபடியும் ஒட்ட வைக்க முடியாது. இந்த டாக்ஸிக்கில் ரொம்ப பாதிக்கப்படுறது யார் தெரியுமா? அவங்க தான். நீங்கள் தான். நான் சித்திரவதைன்னு சொன்னது உங்களுக்கு சேர்த்து தான் சொல்கிறேன். தப்பு பண்ணிட்டேன், ஐம் சாரி. ரோட்டில் எழுதிட்டு போவேன். ரொம்ப நேரம் இங்கே தனியாக இருப்பேன். ஏன் இந்த இடத்துல தனியாக இருக்க பாப்பா? ஆட்டோவில் ஏறி போவேன். ஆட்டோனாலாம் எனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, இவ்வளோலாம் அழாத, உனக்கு பெட்டராக வரும். எனக்கு தெரியும் இல்லை நான் தப்பு பண்ணிட்டேன், நான் ரொம்ப ரியலைஸ் பண்ணுறேன், எனக்கு அவங்க வரணும், நான் அவங்கள நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு அந்த ஒரு எனக்கு எண்ணம் இருக்குது. காலம் ஓடிடும், அப்புறம் ஐயோ போச்சே அம்மா போச்சேன்னா வராது. அதாவது ஒரு 9 மாதத்துக்கு முன்னால் நீங்கள் டாக்ஸிக்காக ஆனேன்னு சொன்னீங்களா, அதுக்கெல்லாம் முன்னால் உங்கள் முகம் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இப்போ ரொம்ப டல்லா இருக்கா. எல்லா லவ் ஃபெயிலியர் பின்னாடி ஒரு லைஃப் இருக்குது, நல்ல லைஃப். யாமினி 9 மாதத்துக்கு முன்னால் எப்படி இருப்பா? சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா. இப்போ இந்த யாமினி கண்ணாடி போய் முன்னால் போய் நிற்கிறப்ப அந்த யாமினி ஞாபகத்துக்கு வராளா இல்லையா? ஃபோட்டோ பார்த்தா தான் ஞாபகம் இருக்கு, அந்த முகமே தெரியல. ஒத்துக்கிற மிஸ்ஸிங் தான். என்ன நான் ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருந்துட்டேன் சார். லைக் எமோஷ்னலாக நான் பண்ண மேபி லவ் பண்ணலாம், தப்பு இல்லை. அதில் முட்டாளாக இருக்கிறது வந்து நம்ம டிபெண்ட் பண்ணுறது தான் முட்டாள்தனம்னு நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ரியாலிட்டி புரியுது. ஏன்னா அந்த எமோஷ்னல் அந்த இதுலேருந்து என்னால் வெளியிலே வர முடியல. ஒரு இடத்துக்கு வெளியில் போனாலோ சாப்பிட போனாலோ அவங்க ஞாபகம் தான் வருது. நினைவுகள் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனா அது உண்மை இல்லை. எனக்கு என்னன்னா சரி பண்ணியிருக்கலாமே, சரி பண்ணலாமே, சரி பண்ணால் நல்லா இருக்குமே. உன் கூட யார் இருக்கிறாங்க, யாரை விட்டுட்டு போனாங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காது.